கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதியுடைய நல்லாசையோடு கோவை தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தோழமை இயக்கங்களுடைய ஆதரவோடும் எங்களுடைய கழக நிர்வாகிகளுடைய ஆதரவோடும் தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்று இன்று சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இன்று முதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு தெற்கு தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை மனுக்களை பெற்று அந்த மனுக்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு அலுவலகமாக 10 தொகுதிகளில் மக்களுடைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த அலுவலகமாக இன்று முதல் நாங்கள் இந்த பணிகளை தொடங்கி இருக்கின்றோம். இன்று மாலையுடன் தெற்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்ச்சி அனைத்து வார்டுகளுக்கும் நேரில் சென்று மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்ச்சி நிறைவு பெற இருக்கின்றன. இனி வார்டுகள் வாரியாக தெருக்கள் வாரியாக அவருடைய தேவைகளை கோரிக்கைகளை முழுவதுமாக கேட்டு பெற்று செயல்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க இருக்கின்றோம். எங்கள் தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்ற முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நிச்சயமாக ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளில் கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 8700 கோடி ரூபாய் அளவிற்கான சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், தெருவிளக்குகள், குடிநீர் திட்டங்கள் என பல்வேறு பணிகளுக்கு எங்களுடைய கழகத் தலைவர் மாண்பு முதலமைச்சராக இருந்து அந்த நிதிகளை கொடுத்து நாங்கள் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 1706 கிலோமீட்டர் அளவிற்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சாலைகள் அமைப்பு என்பது சிறப்பு நிதிகளை நாங்கள் 2 முறை முதலமைச்சரிடத்தில் கேட்டு பெற்று 200 கோடி ரூபாய் என்று சிறப்பு நிதிகளை விடுவித்து எங்களுடைய மாநகராட்சியினுடைய மேயர், துணை மேயர், மண்டல குழு தலைவர்கள், மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் அப்பொழுது நிதிகளை விடுவித்து பணிகளை சிறப்பாக செய்திருக்கின்றோம். மீதம் இருக்கக்கூடிய பணிகள் விடுபட்டு இருந்தால் அதையும் செய்வதற்கு முயற்சி எடுப்போம். நிச்சயமாக முக்கியமான டெண்டர் சம்பந்தமான ஆர்டிஸ்ட்கள் மிஸ் ஆயிருக்கு. 20 ஆர்டிஸ்ட்கள் மாயமாக இருக்க சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார் இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட சிலர் மிரட்டி பார்க்குறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சரை மிரட்டக்கூடிய அளவிற்கு ஒருத்தருக்கு துணிச்சல் இருக்குது அப்படின்னா அந்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். ஒரு அமைச்சரையே யாரோ ஒருத்தர் மிரட்டி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சரே சொல்லும்போது அப்போ சாமானியர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்க வேண்டியதான். பொதுவாக ஒரு கருத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட முன்வைக்கணும். ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சென்னை உட்பட மின்வெட்டின் காரணமாக பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசு பொறுப்பேற்று ஏறத்தாழ வெற்றி பெற்று 1 மாதம் நிறைவாகி இருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்று 20 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. இதுவரை மின்துறை அமைச்சர் மின் விநியோகத்திற்குன்னு தனியாக அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு தனியாக டைரக்டர் இருக்காங்க, சிஇ இருக்காங்க, எஸ்சி இருக்காங்க, அடுத்து இஇ இருக்காங்க, ஏடி இருக்காங்க, கீழ் லெவலில் அடுத்த லெவலில் ஏஇ வரைக்கும் இருக்காங்க. ஆக முதல் கட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டர் சிஎம்டியை வச்சு டைரக்டரு சிஇ எஸ்சி லெவலில் ஒரு ஆய்வு கூட்டங்களை நடத்துவாங்க. அதாவது எப்படி நடத்துவாங்கன்னா இந்த சம்மருக்கு நமக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, நம்ம கையில் இருப்பு இருக்குது, நம்ம எவ்வளோ இன்னும் புதிதாக குறுகிய காலத்தில் வாங்கணும், இதெல்லாம் ஆய்வு கூட்டங்களை நடத்தி எந்தெந்த பகுதிகளில் இப்போ நேற்று முந்தின 2 நாள் 3 நாட்கள் கணக்கெடுத்து எந்தெந்த பகுதிகளில் அதிக நேரம் மின்வெட்டு ஏற்பட்டது, அதை சரி செய்வதற்கான வழிகள் என்ன என்பதை கண்டறிவதற்கான ஆய்வுக் கூட்டங்களை நடத்துவாங்க. அந்த ஆய்வுக் கூட்டங்களுக்கு மூலமாக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இனி வரக்கூடிய நாட்களில் மின்வெட்டு இல்லாமல் விநியோகம் செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக ஒரு துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை. அதிலும் குறிப்பாக மின்சாரத்துறை தொடர்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். ஆனால் இதுவரைக்கும் இந்த தாவேகா அரசு பொறுப்பேற்று மின்துறை அமைச்சர் அந்த துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டு இதுவரைக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு தனியாக மின் விநியோகத்துக்குன்னு தனியாக சிஇ லெவல்லையோ எஸ்சி லெவல்லையோ ஒரு ஆய்வுக் கூட்டங்களை கூட நடத்தலை. நான் விசாரித்த வரைக்கும் அவர் என்னென்னா அலுவலகத்துக்கு போகிறாரு, சிஎம்டி பார்க்குறாரு, டைரக்டர் அந்த மாதிரி முக்கியமான மேலே இருக்கிற அதிகாரிகள் மட்டும் பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற அதாவது என்ன கடைநிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுடைய ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினா தான் எந்த ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது, பொள்ளாச்சியில் இப்போ தென்னை மரம் இருக்குது, மட்டை விழுகுதுன்னா அந்த இடத்துல பவர் கட் ஆகுதுன்னா அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய துறை அது.
அதாவது வந்து மற்ற துறைகளைப் போல இல்லை, மின்சாரத்துறை உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து சரி செய்ய வேண்டிய துறை. இதுவரைக்கும் நான் விசாரித்த வகையில் ஒரு ஆய்வுக் கூட்டங்களை கூட முழுமையாக மின் விநியோகத்திற்கான அந்த கூட்டங்களை நடத்தலை அப்படிங்கிறது தான் கருத்து. ஆகையால் பொதுவாக அந்த துறையை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் வந்து அந்த ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி மின்வெட்டிற்கு உரிய தீர்வுகளை எட்டப்படணும். நாங்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது கடைசியாக கூட தேர்தல் பதிவு முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 29 நாளில் பார்த்தீங்கன்னா 2026 இப்போ 21,307 மெகாவாட் அன்றைக்கி வந்து உச்சபட்ச மின் தேவை, எந்த தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் முழுமையாக வழங்கப்பட்டன. அதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னா அதிகாரிகள் வந்து 24 மணி நேரம் பணியில் அமர்த்தப்பட்டு பணிகளை செய்தார்கள். இன்று அந்த பணிகளை செய்வதை விட்டுவிட்டு அதை பொதுவாக இப்போ நானே கூட பார்த்தேன், பத்திரிகையில் தான் பார்த்தேன், பத்திரிகைகளையும் செய்திகளையும் தொலைக்காட்சிகளையும் பார்த்தேன். இது வந்து டெண்டர் சம்மந்தப்பட்டதெல்லாம் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, ஆராயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் டெண்டர் விடுவதற்கு முன்பாக அந்த டெண்டர் டாக்குமெண்ட் தயார் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க, சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் பண்ணுவாங்க. டெண்டர் டாக்குமெண்ட் வந்து டெண்டர் கால்ஃபர் பண்ணி அப்லோடு பண்ணதுக்கப்புறம் அந்த டெண்டர் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, அது ஒரு டீம் கமிட்டி தான் வந்து அதை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்களை ப்ரைஸ் சம்மந்தப்பட்டது கூப்பிட்டு பேசுகிறது, அதுக்கப்புறம் பிஎல்டிசியில் வந்து அப்ரூவல் வாங்குறது, அதற்கு பிறகு போர்டில் வச்சு அப்ரூவல் வாங்குவாங்க. அந்த டெண்டர் இறுதி செய்யப்படுவது போர்டில் அப்ரூவல் வாங்குவாங்க. அந்த போர்டில் யாரெல்லாம் இருப்பான்னு கேட்டிங்கன்னா ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருப்பார், இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி இருப்பார், எனர்ஜி செக்ரட்டரி இருப்பார். இப்படி மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அந்த போர்டில் இருப்பாங்க. இப்போ அவங்க தான் அந்த டெண்டரை வந்து இறுதி செய்யக்கூடிய இடங்கள். இதெல்லாம் வழக்கமாக இருக்கிறது, இன்று நேற்றல்ல பல ஆண்டுகளாக வழக்கமாக இருக்கிறது. உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த டெண்டரை இறுதி செய்யக்கூடிய பணிகள் இருக்கும். அதனால் இதில் வந்து யாரும் வந்து தவறுகள் செய்ய முடியாது. ஒரு குழுவில் தவறு நடந்தால் கூட அடுத்த குழு அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த டெண்டரை ரத்து பண்ணுவாங்க, இல்லைனா அடுத்த மறு டெண்டருக்கு போவாங்க. ரேட்டு அதிகமாக இருந்ததுன்னா அவங்கள சம்மந்தப்பட்ட நிறுவனங்களை கூப்பிட்டு ரேட்டை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி ரேட்டை குறைப்பாங்க. ஏதோ புதுசாக இப்போ 3 குழு அமைச்சு அந்த குழு ஏதோ வந்து புதிதாக விதிமுறைகளை வகுப்பதை போல் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மின்னகத்தை பற்றி பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்த்தேன், பேட்டியில் கொடுத்துருந்தார். புதுசாக ஒரு நம்பர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பரு. அதை வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், மக்கள் இதை பயன்படுத்தலான்னு சொன்னாங்க. அதெல்லாம் 2021 எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மின்னகத்தை அவங்களே நேரில் வருகை வந்து மின்வாரி அலுவலகத்துக்கு தொடங்கி வச்சு, நானே உங்கள்கிட்ட சட்டமன்றத்திலேயே பதில் சொல்லியிருந்தேன், 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. அதனால் எதையுமே வந்து இவங்க முழுமையாக ஆராயாமல் சம்பந்தப்பட்டிருக்கின்ற அமைச்சர்கள் அந்த துறையை பற்றி முழுமையாக கவனம் செலுத்தி தெரிந்து கொள்ளாமல் ஒரு அரைகுறைத்தனமாக அவருடைய அவங்கள்ட்ட சுத்தமாக வந்து நிர்வாக திறமைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அதை வெளிக்காட்ட முடியாமல் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மாற்று கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கின்ற பொழுதே நான் சொன்னேன், சட்டமன்றத்திலே 1,55,000 கோடி மின்வாரியம் கடனில் இருக்குன்னு சொன்னேன். வருஷம் 15,000 கோடி வட்டி கட்டுறோன்னு சொன்னேன். இப்போ இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ வட்டி கட்டியிருப்போம்? ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடினா 75,000 கோடி வட்டியே கட்டியிருக்கோம். அப்போ 2 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறாரு. நாங்கள் இருக்கும்போதே 1.5 லட்சம் கோடி, நாங்கள் வரும்போது 1.5 லட்சம் கோடி கடன், வட்டி கட்டினது சேர்த்துனீங்கன்னா 2 லட்சம் கோடி நார்மலாக வரக்கூடியது தான். அந்த 2 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறத தவிர தமிழ்நாடு அரசு எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து மின்வாரியத்துக்கு எவ்வளோ நிதி கொடுத்தாங்கன்னு அதை மின்துறை அமைச்சர் சொல்லலை. இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு நிதிகளை கொடுத்து மின்வாரியத்தை எந்த அளவிற்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் காப்பாற்றினாருங்கிறத சொல்லலை. ஏறத்தாழ 70,000 கோடி அளவிற்கு மின்சார வாரியத்திற்கு இந்த 5 ஆண்டுகளில் நிதிகளை எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து விடுவித்து மின்வாரியம் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதனால் நான் உங்கள் மூலியமாக சொல்லிக்கிறதுனா, மின்வெட்டுக்கு உரிய காலத்தில் தீர்வு காணப்பட வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அது சம்பந்தமான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அதற்கு மாறாக ஏதோ தவறுகள் நடந்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும், ஏதோ ஹார்ட் டிஸ்க் காணாமல் போச்சு, ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனால் யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. யார் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க, எந்த செக்ஷனில் காணாமல் போயிருக்கு, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, சம்மந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருடைய கடமை, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கடமை. ஒரு கீழ் லெவலில் இருக்கும் ஒரு தவறு பண்ணாங்க அப்படின்னா, உங்கள் நிறுவனத்தில் யாரோ ஒருத்தர் ரிப்போர்ட்டர் தவறு பண்ணால் உடனடியாக மேலக்கும் நடவடிக்கை எடுக்க தானே செய்வாங்க. அது மாதிரி தான் அதுவும் ஒரு துறை சார்ந்தது. அது வந்து ஒரு பெரிய அளவில் ஏதோ தவறுகள் நடந்தது போல் அந்த துறை ஏதோ வந்து இவங்க புதுசாக நான் 2-3 பேட்டியில் பார்த்தேன், சீரமைக்க போகிறேன். முதல்ல மின்வெட்டை சீரமைங்க, அப்புறம் துறைகளை சீரமைக்க. துறைகள்லாம் ஏற்கனவே சீரமைக்கப்பட்டு பல முன்னேற்றங்களை நோக்கி போயிடுச்சு. கடைசி 2 வருஷம் இதில் வருவாயில் தான் இருந்தது மின்வாரியம். அதனால் முதல்ல மின்வெட்டை சீரமைக்கிறத விட்டுட்டு துறைகளை சீரமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. மின்வெட்டுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசு. தொடர்பாகவே அவர் சொல்றது, கடந்த ஆட்சியோட ஆதரவாளர்களான அதிகாரிகள் சிலர் தப்பு பண்றாங்க, அதாவது மின்வெட்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தப்பட மாதிரி பதில் சொல்லிட்டு, எதிர்கட்சி உங்களுக்கு ஆதரவான அதிகாரிகள் தான் தப்பு பண்றாங்க அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது சார் கேட்குறது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசு மாறலாம், அதிகாரிகள் மாற மாட்டாங்க.
அவங்களே தான் இருப்பாங்க. சிஇயாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு வேணால் பணியிட மாற்றம் செய்யலாமா தவிர அவங்க அந்த மின் வாரியத்தில் தான் பணியாற்றக்கூடிய சூழல் அவங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதே அதிகாரிகள் தான் அங்கே மின் வாரியத்தில் பணியாற்ற போகிறாங்க. ஆக பணியாற்றக்கூடிய அதிகாரிகளில் யார் ஒரு சிலர் தவறு அன்றைக்கி சொல்லும்போது பார்த்தாங்க 1% கருப்பாடுகள். நாங்கள் இப்போ அந்த 1% யாருங்கிறத 99% அதிகாரிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. 100 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் தவறு பண்ணுறாங்கன்னா யார் அந்த ஒருவர் தவறு செய்யக்கூடியவர் எளிதில் கண்டறிய முடியும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். அதெல்லாம் வந்து அதாவது என்னென்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆடவே தெரியாதான் வீதி கோணையும்பாங்களாம். அது மாதிரி துறை சார்ந்து விவரங்கள் புரிதல் இல்லை, அந்த புரிதலுக்கான அவர்களுக்கு அந்த தகுதியும் இல்லை, அதை மறைப்பதற்கு இது போன்ற கருப்பாடுகள் இருக்கிறது என்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். நீங்கள் வந்து அடுத்த முறை உங்கள் சென்னையில் கூட சொல்லி அந்த துறை அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஆய்வுக் கூட்டங்களை நடத்துனீங்களா? மின் விநியோகம் சம்மந்தமாக சிஎஸ்சி லெவலில் ஒரு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி முடிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லியிருக்கிறீங்க? நீங்கள் ஒரு பத்திரிகை ரிலீஸ் கொடுத்துருக்கிறீங்களா? இந்த ஆய்வுக் கூட்டங்கள் சம்மந்தமாக இதெல்லாம் அறிவுறுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கீங்களான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கான்னு உங்களுக்கே தெரியும். மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது அந்த மின்மாற்றிகள் வாங்கினதுல ஊழல் நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமான இந்த கடந்த 5 ஆண்டுகள் இந்த எல்லாமே இருந்த ஆர்டிஸ்டுக்கான யாரும் சொல்லி அதை எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பெயரும் அந்த கூட. அதாவது இப்போ தான் நீங்கள் கேள்வியில் கேட்கும்போது சில கேள்விகளை முன் வச்சிங்க. அதாவது அரசு இப்போ நாங்கள் தேர்தல் முடிஞ்சு 1 மாதம் ஆச்சு, வாக்கு எண்ணிக்கை முடிச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு புதிய அரசு வந்திருக்கு. புதிய அரசு வரும்போது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எப்படி வந்து